வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா பேஷன் ப்ரோ இப்போ வந்து கீ வந்து ஆன் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து டிஸ்பிளே எதுவுமே வந்து வேலை செய்யலை, செல்ஃபும் வந்து வேலை செய்யலை, ஹாரனு இண்டிகேட்ரு எதுவுமே வந்து வேலை செய்யலை. ஆனால் வந்து கிக்கர் அடித்தோம்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரன்னிங்லாம் எந்த பிரச்சனையும் எதுவுமே இல்லை. கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் வந்து இது வந்து கஸ்டமருங்கும்போது இந்த ஒரு மெக்கானிக் நண்பர் தான் கேட்டிருந்தார். அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னோம்னா, சாவி லைன் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண சொல்லியிருந்தேன். கீயை வந்து ஆன் பண்ணியிருக்கேன், வீடியோவில் வந்து காமிக்கிறேன். சாவி லைன் வந்து நமக்கு வந்து இன்புட் அவுட்புட் வந்து 4 லைன்லேயுமே வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருந்தேன். 4 லைனுமே வந்து நமக்கு வந்து 4 லைனுமே வந்து வருது. நம்மளே வந்து செக் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னோம்னா, பிரேக் லைட்டுக்கு போகக்கூடிய லைன் இருக்கு இல்லையா, நமக்கு செல்ஃபுக்கு போகிற லைனு, பிரேக் லைட்டுக்கு போகிற லைன்லாம் வரக்கூடிய அந்த பிளாக் கலரில் வந்து நமக்கு வந்து லைன் வருதான்னு பார்க்க சொல்லியிருந்தேன். நான் ஆல்ரெடி வண்டி வரல, ஃபோன்லேயே கேட்டிருந்தாங்க, சொல்லியிருந்தேன். சொல்லும்போது என்னென்னாங்கன்னா, சாவி லைன் செக் பண்ணிட்டேன், ஃபியூஸும் செக் பண்ணிட்டேன், எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் வண்டி மட்டும் ஸ்டார்ட் ஆகலை, இது கொஞ்சம் பார்த்து கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டார். நான் வந்த உடனே வந்து திரும்பியும் வந்து சாவி லைனை வந்து டெஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு வந்து பிளாக் எப்போவுமே வந்து நமக்கு வந்து மெயின் அப்படின்னு தெரியும். பிளாக்கில் வந்து செக் பண்ணும்போது மெயின் வந்து வரல, கீ வந்து ஆனில் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னோம்னா, நேராக வந்து ஃபியூஸ் பாக்ஸு, இப்போ வந்து ஃபியூஸ் பாக்ஸுக்கு வந்துட்டோம். ஃபியூஸ் பாக்ஸில் கருப்பு கலர் வயர் வந்து இந்த இருக்குது. அப்போ நம்ம வந்து இந்த கருப்பு கலர் வயரில் வந்து நம்ம வந்து வருதான்னு நம்ம வந்து செக் பண்ணோம். அப்படிங்கும்போது ஃபியூஸ் வந்து நமக்கு வந்து இந்த இருக்கக்கூடிய 10 இந்த 10 தான் நம்ம வந்து செக் பண்ணணும். இப்போ வந்து செக் பண்ணி காமிக்கிறேன், பார்த்தா தெரியும். வச்சுருக்கேன், ஆனால் வந்து எரியல. ஒரு சைடு வச்சுருந்தோம்னா எரியுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஃபியூஸுமே நல்லா வந்து செக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து அவங்க எப்படி செக் பண்ணாங்கன்னு தெரியல. இப்போ என்ன செய்யணுன்னா, வேறு ஃபியூஸ் வந்து போடணும். பக்கத்துலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்பேருக்கு வந்து ஃபியூஸ் வந்து இருக்குது. இதையே நம்ம வந்து இதை உருகிட்டு இப்போ நம்ம வந்து போட்டுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து பழைய பீஸை வந்து எடுத்துகிட்டு புது பீஸை வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா, இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து போடுறோம். இப்போ புது ஃபியூஸ் வந்து போட்டுட்டேன். இப்போ பார்த்தா தெரியும், நமக்கு வந்து லைன் வந்துச்சு. இண்டிகேட்டர் போட்டாலும் இண்டிகேட்டர் வேலை செய்யுது, ஹார்ன் அடித்தாலும் ஹார்ன் வேலை செய்யுது. செல்ஃப் ஸ்டார்ட்டும் நமக்கு வந்து பக்காவாக வந்து ஆகுது. நான் ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து சொல்லியிருந்தேன், இதை செக் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நான் ஃபியூஸும் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால நான் என்ன சொன்னேன்னா, இந்த சைடில் வந்து கட் பண்ணிவிட்டு எதுவும் நம்ம இந்த கழுத்துக்கு நேராக எதுவும் பிளாக் எதுவும் கட் ஆகிருக்கான்னு செக் பண்ண சொன்னேன். அதையும் செக் பண்ணியிருக்காரு, நல்லா தான் இருக்குது. ஒரு சின்ன தவறு, வேறு ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு ஃபியூஸ் பேருக்கு அதை வந்து கரெக்டாக கண்டினியூட்டி டெஸ்ட் பண்ணாதனால அவரால் வந்து கண்டுபிடிக்க முடியல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திப்போம்.